பேசலாம். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்கள்ல இந்த 2வது வாரத்திலும் தேவன் நம்மளை காண செய்திருக்கிறார். தேவன் நம்ம மேலே வைத்த கிருபை பெரியது. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் முழங்கால் பண்ணிட்டு நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரை இந்த 2வது வாரத்திலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து ஆண்டவரை உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் உங்களுடைய பாகத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவன் ஆண்டவரே இதுவரையிலும் உதவி செய்தவர், இனியும் நீர் எங்களுக்கு உதவிகளை செய்து யெகோவா நிசியா இருந்து எங்களுக்கு வெற்றியை தரப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக உம்முடைய துணு கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நீரே முழுமையாய் நீர் ஆளுகை செய்கிறாங்க. ஆரம்பம் முதல் முடிகிற வரையிலும் ஆண்டவரை வீடுகளில் அமர்ந்து கேட்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தத்தாமே அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாக உடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. பொறுப்போடு வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பழைய பாடல், ஒரு அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரியவில்லையானாலும் நீங்கள் கரங்களை கொட்டுங்க, கையை தட்டியாச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டுவோம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திலே ஓயாமல் அல்லேலூயா என்ற சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தம்புரோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைக்காலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் தேவனை துதிக்கும்போது நாங்களும் அவரை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளத்தில் அழித்தாய் துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. எக்காலமும் மாறாதவர், பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள் என்று சொல்லி
வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜாம் இயேசு பிரபு பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 136 அதிகாரத்தை நம்ம வாசிக்கப்படும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை துதியுங்கள், சந்திரனே சூரியனே என்று சொல்லி தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் துதியுங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், துதிப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனை துதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீண்டுமாக சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மீண்டும் வாங்க சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே என்று சொல்லி நம்ம வாழ்வது தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம மேல கிருபையை வைத்து ஒரு நாளை தேவன் நமக்கு கூட்டி தருகிறார். அல்லேலூயா. புலம்பல்ல எரேமியா எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையா. அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா நம்மளால வாழவே முடியாது. ஆனபடினால அந்த கிருபையை குறித்து நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. அல்லேலூயா. எல்லா கரங்களை கொட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. இன்னும் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேன். நம்முடைய அறிவோ ஆற்றலோ பலனும் அல்ல, எல்லா தேவ கிருபையே சொல்லி பாடலாமா? கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நாளில என் பலனில என் காலனில எல்லாம் கிருபை. நாளில என் பலனில என் காலனில எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன்னு சொல்லி எல்லாவற்றிலும் தேவன் நம்முடைய கிருபையை நம்ம வைத்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா காரணங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். இருக்கிற நிர்மூலமாகாமல் இருக்கிற, ஆனாலும் இருக்கிறேன். கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நாளில என்
எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினதுமே ஜெபிப்பதும் அசுகம் நடப்பதும் தேவனுடைய கிருபையே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. பாவம் எல்லாம் மறைந்தது, பாவம் எல்லாம் மறைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் காலம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் காலம் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. சேர்ந்து கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் பாடினோம். தொடர்ந்து நம்ம தேவனை நம்ம இருக்க இடங்களிலே முழங்கால் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இருக்க இடங்களிலே நாம் முழங்கால் பண்ணிட்டு தேவன் இந்த இரண்டாவது வாரத்திலே தேவன் நம்மளை காண செய்திருக்கிறாரு. எத்தனை சரீர பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனவேதனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், அத்தனைகள் மத்தியிலும் தேவன் இந்த நாளிலே நம்மளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா நம்மளால வாழவே முடியாது. ஹல்லேலூயா. நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த நாட்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க என்று சொல்லலாமா? நீர் எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லலாமா? ஆண்டவர் உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை, உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை, ஆண்டவர் உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Oh, thank you Jesus. Hallelujah. Like in the power, the heart of power. Hallelujah. Hallelujah. எல்லா இருக்கடங்களில் எல்லாம் அப்படியே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி நம்ம எல்லாம் நம்ம தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அலையாலே வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம தேவனை நாம் ஆராதிப்போம். Oh, thank you Jesus. Hallelujah. எல்லா கரங்களை பற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amen. அலையாத வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். நன்மையாவே இறங்கிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். நன்மையாவே இறங்கிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏதோ தேவனையே துதித்திட வந்தோம். பொருளிட வந்தோம். தூயவனே சுவையே ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். ஏதோ தேவனையே
செல்லுவது மகிழ்ச்சியை தந்திடுவே என்று சொல்லி பாடலாமா? ஹalleluya. Oh, thank you Jesus, the glory to God. Amen. கரங்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உன்னை தொழுதிடவே கிருபையும் கிடைத்ததே. என் சபையுடனே உன்னை தொழுதிடவே கிருபையும் கிடைத்ததே. ஆராதிக்க வந்து அங்கு கூற வந்து ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. சொல்லலாமா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலிகளாய் மாறியது என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பலி என்பது காணிக்கை மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு செலுத்துகிற ஆராதனை காணிக்கை பலியாக மாறுகிறோம். Thank you Jesus. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலிகளாய் மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலிகளாய் மாறிடவே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. எல்லாரும் படிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே மகிமைப்படுத்துவோம். நன்மை செய்தவருக்கு நன்றிகள் செலுத்துவோமே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துவோமே. நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றிகள் செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. Thank you Jesus. மகிமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், வெற்றி சிறந்தவர், மகிமையின் ஆவி ஒவ்வொரு பிள்ளையின் மீது இறங்குவதாக. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அத்துடைய தெய்வீக வல்லமை மகிமையின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இந்த கால வேளையில் இறங்குவதாக. ஹalleluya. ஓ ஹalleluya. தெய்வீக கிருபை, தெய்வீக நன்மை, தெய்வீக பலம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால வேளையிலே மூடுவதாக.
உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, thank you Jesus, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் நல்ல தேவனை பார்த்து அவரை பார்த்து எல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. நல்லவர், சர்வ வல்லவர், ஜீவனுள்ளவர். ஹalleluya. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா என்று சொல்லி இந்த நாளிலே நீங்க போதுமாண்டவர் எனக்கு என்று சொல்லி எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதுமாண்டவர். இந்த தேசமே அலங்கழித்து அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கொள்ளை நோயின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு போதுமாண்டவர், நீங்க எங்களுக்கு போதுமாண்டவர் என்று சொல்லி எத்தனை பேர் அவரை பார்த்து நீங்க சொல்ல போகிறீங்க? ஹalleluya. எல்லாரும் ஹalleluya. அவரை பார்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஹalleluya. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா என்று சொல்லி அவரை பார்த்து நம்ம எல்லோரும் சொல்லலாமா? ஹalleluya. Thank you Jesus. Thank you glory. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய கரம் நம் மேலே இறங்கி வருகிறது. Thank you Jesus. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லலாமா? நீங்க போறப்பா, உம்மை யாரும் இல்லை இயேசையா, உம்மை யாரும் இல்லை இயேசையா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை யாரும் இல்லை இயேசையா, உம்மை யாரும் இல்லை இயேசையா. ஆபிரகாமின் தேவனும் அவரை பார்த்து சொல்லலாமா? ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா, என்னுடைய உழைப்பை பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா.
யாருமே இல்லை. அவர் நம்முடைய தேவன். நம்முடைய வருமானங்களை ஆசீர்வாதங்களை பறித்துக் கொண்டாலும் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தன்னை தானே ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை பார்த்து நீங்க சொல்ல போகிறீங்க, நீங்க போதுமானவர், நீங்க போதுமானவர், எங்க வாழ்க்கையில நீங்க போதும். ஆபிரகாமுக்கு நீங்க தான் தேவன், நீங்கள் ஈசாக்குக்கு தேவனா இருக்கிறீங்க, யாக்கோபின் தேவனா இருக்கிறீங்க. இந்த நாளிலே நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினவர் இன்றைக்கு நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பன். உடைய நாமத்துக்கு ஒருவருக்கே நாங்கள் துதிகள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையால நாம் இவ்வளவு நேரம் பாடி தேவனை நம்ம ஆராதித்தோம். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம தொடர்ந்து கேட்போம். இருகடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆவியான தேவனே நீர் என்னோடு நீங்க பேசுங்க என்று சொல்லி நம்ம எல்லோரும் வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒழிவதில்லை என்று எழுதின வார்த்தையின்படி நீர் எங்களோடு பேசணும். நீ பேசுகிற தேவன், நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிறவர்கள் ஆண்டவரே போன் தானே அப்படின்னு சொல்லி நினையாமல் பயத்தோடு பக்தியோடு அமர்ந்து உடைய பாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை கர்த்தர் கனப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கால வேளையிலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்டு வருகிறோம். முதல்ல தேவன் சர்வ வியாபி என்று சொல்லி, இரண்டாவது தேவன் சர்வ ஞானி என்று சொல்லி கேட்டோம். மூன்றாவது தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று கேட்டோம். நாலாவது தேவன் நித்தியமானவர் என்று சொல்லி கேட்டோம். இந்த நாளில் ஐந்தாவது தேவன் மாறாதவர் என்ற தலைப்பின் என்ற அந்த குணாதிசயத்தின் கீழாக கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்போம். அல்லேலூயா. தேவன் மாறாதவர் என்று சொல்லுகிறதற்கு, அதாவது தேவனுடைய தன்மைகளிலே எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே தேவன் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலுமே தேவன் மாறுவதே இல்லை. அவருடைய பரிபூரணத்தில் இருந்தாலும் பரிபூரணமான அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய குணத்திலும் எப்பவுமே அவரது மாற்றம் ஏற்படுவதே இல்லை. மனித இனத்தின் மீதும் தேவன் கொண்டிருக்கிற நோக்கத்திலும் மாற்றங்கள் ஏற்படுவதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவன் மாறாதவர். எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நாட்களிலும் அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் என்னாகமும் 23ஆம் அதிகாரம் நம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்ன அந்த வசனத்தை தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா என்று சொல்லி
இங்க இந்த வசனத்துல கவனிக்கணும், பொய் சொல்லுவதற்கு தேவன் மனிதன் அல்ல என்று சொல்லி இங்க பார்க்கணும். அப்போ பொய் சொல்ல தேவன் மனுஷர் அல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ மனிதர்கள் எல்லாம் என்னதான் செய்யறாங்க, செய்வாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பொய் சொல்லுவார்கள் என்றுதான் சொல்லுகிறோம். அப்போ மனிதர்கள் பொய் சொல்லுகிறது போல தேவன் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியத்திலும் தேவன் பொய் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளது. இரண்டாவது அங்கே சொல்லுகிறது, மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல. இந்த மனுகுலத்தில் இந்த பூமியிலே வாழ்கிற நாம் மனு புத்திரர் என்று சொல்லலாம். அப்ப இந்த மனு உலகத்திலே வாழ்கிறவர்கள் மனம் மாறிவிடுவார்கள். எவைகளெல்லாம் கண்டு மனம் மாறிவிடுவார்கள் என்று சொன்னால், பணம், நகை, சொத்து, பதவி, உயர்வு இவைகளெல்லாம் கண்டு அவர்கள் மனம் மாறிவிடுவார்கள். நம்முடைய தேசத்திலும் நம்முடைய மாவட்டத்திலும் நம்முடைய கிராமத்திலும் கூட தேர்தல் நடைபெறுகிறது. அவர்கள் வரும்பொழுது சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் இவைகளெல்லாம் செய்வோம், இதெல்லாம் செய்வோம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருவார்கள் என்று உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்வார். இவையெல்லாம் சொல்லி அவர்கள் அந்த எலெக்ஷன்ல ஜெயித்த பிற்பாடு நாம கூப்பிட்டா அவங்க குரலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அதிகாரம், பதவி, அவர்களுக்கு இருக்கிறதான அந்த அந்தஸ்து, மனம் மாறிவிடுகிறார்கள் பணத்தை கண்டு, பதவியை கண்டு. ஆனால் தேவன் எந்த சூழ்நிலைகளிலுமே தேவன் மனம் மாறவே மாட்டார். நாம கூட இருக்கிறோம், நாம் சொல்லுவோம், நான் எதை கண்டும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன், நான் எதை கண்டும் நான் மனம் மாற மாட்டேன் என்று சொல்லுவோம். ஆனால் நாம முன்னாடி இயேசு கிறிஸ்துவ மத்திய 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ பிசாசானவன் என்ன செஞ்சானா, உயரமான மலைக்கு கொண்டு போய் நிறுத்தி, இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவீங்க அப்படின்னு சொன்னா நான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பிசாசு. இயேசு கிறிஸ்துவோ அதற்கு அடிப்படையாமல், அதற்கு அது மேல ஆசைப்படாமல், இவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதே என்று சொல்லி தேவன் மனம் மாறி இருக்கலாம். ஆனால் அவர் மனம் மாறுவதற்கு, அதே நம்ம கிட்ட ஒருத்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறேன், இந்த சிலையின் கீழே நீ சாஸ்தானமா விழுந்து வணங்கி விடு என்று சொன்னா ஈஸியாக நம்ம செய்து விடுவோம். ஏன்னு சொன்னா நாம் மனிதர்கள், மனம் மாறி போகிறவர்கள். இன்றைக்கு பேசுகிற பேச்சு நாளைக்கு பேச மாட்டோம். இன்னைக்கு தாழ்மையா பேசுவோம், நாளைக்கு பெருமையா பேசுவோம். இதுதான் மனிதர்களுடைய காரியங்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷனும் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரரும் அல்ல. அல்லேலூயா. அவர் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மாறவே மாட்டார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எப்படி நமக்கு நல்லவராய் இருந்தாரோ அப்படியே தான் இந்த நாள் வரையிலும் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் திரும்பியோ அல்லது யோசித்து பார்க்கப்படும் பொழுது சற்று வித்தியாசமாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் மாறாதவராக இருக்கிறார். அதான் மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் கர்த்தர்,
நான் மாறாதவர். நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மல்கியா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்து மோசே தாசன் மூலமாக தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனம் யார் என்று சொன்னது யாக்கோபின் புத்திரர்கள் தான். அவர்கள் அந்த 430 வருஷம் அடிமைகளாக இருந்து அவர்களை அந்த பகுதியில் இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிற பொழுது அவர் எப்படி அவர்களுக்கு இருந்தாரோ தேவன், அந்த தேவன் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறார். அதுதான் யாத்திரையாக 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசேக்களை ஆண்டவர் சொல்றார், நீ போயிட்டு அந்த பார்வோனிடத்துல போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லுகிறப்போ ஆண்டவர் மோசே சொல்ற, நான் என்னன்னு போய் சொல்றது? அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ அந்த அடிமை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தப்போ அவர் எப்படி இருந்தாரோ அப்படி அதான் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. உலகம் மாறும், ஊர் மாறும், கிராமம் மாறும், தேசம் மாறும், எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரும், நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஆனால் தேவன் அவர் பரிபூரணம் உள்ள தேவன், அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் என்ன ஆகவில்லையா? நிர்மூலமாகவில்லை. நிர்மூலமாகவில்லை என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து ஆனவர் இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி அந்த எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. 13:8 வசனத்துல கிறிஸ்து ஆனவர் எப்படி இருக்கிறாரா? நேற்றும் இன்றும் என்றுமே அவர் மாற மாட்டார். அல்லேலூயா. நேற்று எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருப்பார். ஆனா நாம கேளுங்க, நாம நேற்று இருந்தது போல இன்னைக்கு இருக்கிறோமா? நேற்று சுகமா இருந்தோம், இன்னைக்கு பலவீனமா இருக்கிறோம். நேற்று சந்தோஷமா இருந்தோம், இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறோம். நேற்று நல்லா ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஜெபம் பண்ணல. அப்போ நாம் இருக்கிற போல நம்ம இருக்குது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நேற்றும் என்றும் அவர் மாறாதவரா இருக்கிறார். எதையும் நம்பாதே, மாறி போகிறதை நம்பாதே, மாயைகளை நம்பாதே, மாறாத தேவனை நம்புங்கள். அவர் நம்மளை நடத்த அவர் வல்லமையும் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் மாறாதவர். தேவன் மாறாதவர் என்பதற்கு அவர் நல்லா கவனிங்க. யோனா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளுவோம். அதனால கவனிங்க, யோனா 1ஆம் அதிகாரத்துல தேவனாகி கர்த்தர் யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைவே பட்டணத்திற்கு போய் அந்த நினைவே பட்டணத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் செய்ததான பாவங்கள் தேவனுடைய சமூகத்துல எட்டினதா. அப்ப யோனாவை சொல்லுகிற 40 நாளுக்குள்ள அந்த பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கம் பண்ண. யோனாவுடைய சம்பவங்கள் தெரியும். அந்த மாநகரமாகிய நினைவே பட்டணத்திற்கு அந்த மனிதன் போகாமல் அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற தர்சிக்கு போய்விட்டார். போன அந்த சூழ்நிலை அவர் போய் அந்த கப்பல்ல அவர் மேல சீட்டு போட்டார். அந்த கப்பல்ல சேதம் நடந்தது. அவர் மீண்டும் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இரவும் பகலும் இருந்தார். அதுக்கு பிற்பாடு அந்த மனிதன் மனம் மாறினார். மனம் திரும்பி மீண்டுமாக 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக யோனாவுக்கு உண்டாகும். மீண்டுமாக உண்டாகி சொல்லுகிறார், நீ மகா நகரமா இருக்கிற அந்த நினைவே பட்டணத்திற்கு நீ போ.
போயிட்டு அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன? இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார். இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் பாவம் செய்திருக்கிறீங்க. அவர்கள் செய்ததான அந்த குறைகள் எல்லாம் சுற்றி காண்பிக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அப்போ நன்றாக கவனிங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் செய்கிறதான நாம கூட இருக்கிறோம். நமக்குள்ள ஏதாயிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யப்படும் பொழுது, தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும் பொழுது, நாம் நம்ம என்ன செய்கிறோம்? யாரோ சொல்லியிருப்பாங்க என்று நினைப்போம். ஒரு தீர்க்கதரிசி ஆனவர், நல்லா கவனிங்க, அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யணுமா? தன்னுடைய குற்றத்தை அவர்களுக்கு காண்பித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா அந்த ஜனங்கள், நினைவே பட்டணத்து ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள். எப்படி ஆகிலும் ஏதாச்சும் செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயம். அந்த மனிதன் போனாரு, போயிட்டு அந்த நினைவே பட்டணத்து ஜனத்திற்கு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நினைவே பட்டணத்து மக்கள், வாசிங்க யோனா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து 6ஆம் வசனம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தாரா. நல்லா கவனிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த நினைவே பட்டணத்துடைய ராஜாவுடைய காதுக்கு இந்த சம்பவங்கள் எட்டுகிறது. உடனே அந்த ராஜா சொல்லுகிறார், எல்லோரும் இணைந்து சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த ராஜா உடனே அவன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாக்கு உடைகளை உடுத்திக் கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து எல்லா மிருக, அது கீழே வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, எல்லா மிருக ஜீவன்கள், குழந்தைகள் எல்லாம் தேவ சமூகத்துல மன்றாடுகிறது, அழுது புலம்புகிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் இவர்கள் புலம்பலும் இவருடைய கண்ணீரும், இவர்கள் தேவன் இவர்களுக்கு செய்ய நினைத்திருந்த அந்த தீங்கை தேவன் என்ன செஞ்சாரா தெரியுமா? இவர்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்புகிற பொழுது 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது. வாசிக்கலாம் 10ஆம் வசனத்தை. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, அவர்கள் தங்கள் செய்த பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியை பார்த்தார். கிரியை சொன்னா செயல்பாடு. ஹல்லேலூயா. நாம கூட மனம் திரும்பினோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நாம் உடுத்துகிற உடை எப்படி இருக்கிறது? மனம் திரும்பிட்டோம். ஆனா மற்றவர்களை பார்த்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நாம பேசுகிறோம். மற்றவர்களை குறை தீர்க்க கூடாது என்று சொல்லி கேட்கவில்லையா? அப்போ தேவனே அவருடைய கிரியைகளை பார்த்து தேவன் என்ன செஞ்சாராம்? அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்த, அழிப்பேன் என்று சொல்லி நினைத்திருந்த அந்த தீங்கை அவர் செய்வதற்கு மனமாறினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, தேவன் வாக்குத்தத்தத்தின் உண்மை உள்ளவர். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி அந்த வார்த்தையில் அவர் மாறி போகவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னார். அந்த வார்த்தையில் அவர் மாறி போகவில்லை. ஆனால் ஒருவருக்கு, ஒரு பட்டணத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த தீங்கு அவர்கள் மனம் திரும்புகிற பொழுது அவர்களை அழிக்காமல் அவர்களை தேவன் பாதுகாக்க அதில் தேவன் மனமாறுகிறார். ஹல்லேலூயா.
இதுலதான் தேவன் மனம் மாறுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் மனம் திரும்ப, ஒருவேளை நமக்கு கூட இந்த கொள்ளை நோயின் மத்தியில எது ஒன்றாலும் நடக்கலாம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லி மத்திய 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. 30-31 வசனத்துல. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒருவேளை நாம் தேவனுக்கு பிரிவில்லாத காரியத்தை செய்கிற பொழுது ஒருவேளை தீங்கு நமக்கு நேராய் வரலாம். நாம் செய்கிறதான குறை குற்றத்திலிருந்து இன்னும் கிறிஸ்துவர்களுக்குள்ளே விக்கிரக வழிபாடுகள் இருக்கிறது. இன்னும் படைக்கப்பட்டவைகளை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறோம். மற்ற காரியங்களுக்கு ஈடுபாடு படுத்திக் கொள்ளுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். அவைகளிலிருந்து நாம் மனம் திரும்புகிற பொழுது தேவன் நமக்கு வருகிற அந்த தீங்கை செய்யாமல் அவர் மனமாற வல்லமை உள்ளவராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே நல்லா கவனிங்க. அநேக முறைகளை நம்ம வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். நான் சொல்லுகிற அதுக்கு பிற்பாடு வாசிப்போம். அல்லேலூயா. எசேக்கியா என்று சொல்லி ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு அவ உடம்பு முடியாமல் நோய்வாய்ப்பட்டு போய்விட்டார். நோய்வாய்ப்பட்ட பிற்பாடு சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அப்பத்து அவருக்கு வந்த வியாதி பார்த்தியா, கேன்சர் என்று சொல்லுகிறார்கள். போன் கேன்சர், பிளட் கேன்சரா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவர் மரித்து போகிற தருவாயிலே இந்த மனிதன் இருக்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அங்க போகிறார். தேவனை சொல்லி அனுப்புறார் தீர்க்கதரிசனமாக. அந்த டைரக்டா அந்த எசேக்கியா ராஜா படுக்கையில் இருக்கிறார், அவருடைய குடும்பத்தார் இருக்கிறார். அவருடைய இடத்துல போயிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் இந்த எசேக்கியா பழைக்க மாட்டார். நீங்க வீட்டு காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொன்னா என்ன, அவர் மறிச்சு போகிறார். சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஆள் விட வேண்டியவங்களுக்கெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் இந்த தீர்க்கதரிசி ஏசாயா போறார். உடனே இந்த எசேக்கியா ராஜா சுவர் புறமாய் திரும்பி தேவனை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில எத்தனை நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், அவைகளை கொஞ்சம் நினைத்து பாரும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணி கொண்டு திரும்புகிற வேளையில உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிறார், நீ போய் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லு, இன்னும் 15 வருடத்தை நான் கூட்டி தருகிறேன் என்று போய் சொல்லு என்று சொன்னார். அல்லேலூயா. தேவன் தான் சொன்னாரு, பிழைக்க மாட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசிகள் சொன்னாரு. இப்ப அதே தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, 15 வருஷம் இன்னும் தீர்க்க ஆயுசை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நாம நம்முடைய பொல்லாத வழிகளை கூட நாம விட்டு மனம் திரும்புகிற பொழுது தேவன் நமக்கு இருக்கிறதான தடைகள், ஆசீர்வாதங்கள், அவைகள் எல்லாம் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் தேவ சமூகத்துல போய் மன்றாட வேண்டும். நாம தான் தேவ சமூகத்துல முறையிடுகிறவர்களாக மாற வேண்டும். தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவன். பொய் சொல்ல அவர் மனுஷர் அல்ல, மனம் மாறுவதற்கு மனு புத்திரரும் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கவே மாட்டார். சொன்னதை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் மாறாதவரா இருக்கிறார். அந்த மாறாத தேவனை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, எல்லாம் மாறும். தேவன் மட்டும் மாற மாட்டார். நாம் இருக்கிற சபை கூட மாறி இன்னொரு இடத்துக்கு போய்விடும். ஆனால் அந்த தேவன் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் அவர் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா.
தேவ சமூகத்துல ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இருப்பிடங்களை முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே, தேவன் மாறாதவர் என்று சொல்லி கேட்டோம். அவர் எந்த சூழ்நிலையில மாற மாட்டார். ஒருவேளை நமக்கு செய்ய வேண்டிய தீங்கை, நினைவே பட்டணத்துக்கு தீங்கை அவர் மாற்றினார். எசேக்கியா ராஜாவுடைய மரணத்தை அவர் மாற்றினார். இப்படிப்பட்ட பொல்லாத வழிகளை விட்டு நம்ம மனம் திரும்புகிற பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவனார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, உம்மை பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தரீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தா, தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்த ஆராதிக்க கர்த்தரீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை மக்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தேவன் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வீட்டுல எண்ணெய் மாவு வச்சாதபடிக்கு ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தை ஆண்டவரே, தேசம் முழுவதுமாக இருக்கிற இந்த கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்தினால இந்த கொள்ளை நோயை அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களே வழி நடத்துங்க, பொறுப்பெடுங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபை செய்யும். நல்ல ஜெபிக்க உடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் இன்றும் நம் அனைவரோட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஜெபித்து உங்கள் ஜெப நேரத்தை நீங்க சொல்லும்படி உங்களை கேட்கிறேன். தொடர்ந்து சபையுடைய இடத்துக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது, அதற்காக கொடுக்க பிரயாசப்படுங்க. காணிக்கை பலிகளும் செலுத்துங்க. சபையுடைய எல்லா காரியத்துக்காகவும் நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise.